என்றோ ஒரு நாள் என் சகோதரி உனக்கு என்ன விஷத்தையா திணிக்கிறேன்னு இந்த சிக்கனை திணிச்சு விட்டாங்க. அப்படி ஒட்டிக்கிட்டது தான் எனக்கு இந்த சிக்கனோட டேஸ்ட்டே. நான்வெஜ்னாலே 10 அடி தூரம் ஓடுற எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை செய்யற அளவுக்கு திறமை வந்துருச்சு. என்னைய நினைச்சு நானே பெருமைப்பட்டுக்கிட்ட தருணம். அதுக்குன்னு பெனஞ்சு அடிடான்ற அளவுக்குலாம் சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டோட சிம்பிளான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டையும் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு மூலையில மேரினேஷன் அப்படிங்கிற பேர்ல எடுத்து வச்சிட்டேன். கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கருவேப்பிலை, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதை நல்லா சின்னதா சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் எடுத்த 4 பீஸ் சிக்கனுக்கு இந்த குவான்டிட்டியே அதிகம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு வீட்டில் அரைத்த மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா, தண்ணியை தெளிச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சோம்னா சிக்கன் ஃப்ரை தயாராகி விட்டது.